ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் கடந்த 7 மாதம் அளவும் ஆண்டவர் அற்புதமாக நம்மையும் சபையையும் குடும்பங்களையும் ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்த உன்னதமான அன்பை நினைக்கும் போது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த புதிய மாதத்திலும் 8வது மாதத்திலும் ஆண்டவர் கடந்த நாட்களில் செய்த காட்டிலும் இந்த மாதத்தில் இன்னும் பெரிதானவைகளை, நன்மையானவைகளை, எதிர்பார்த்திருக்கும் நல் முடிவுகளை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் கட்டளையிடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக உங்களை திருப்ப விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பவுலடியாருக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை தேவன் கொடுக்கிறார். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைமையில் என்றால், பவுல் யூதர்கள் நடுவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த சூழ்நிலைமையில் யூத ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டத்தையும் தூண்டிக் கொண்டிருந்த சூழ்நிலைமையிலே பவுல் புறஜாதிகளுக்கு நடுவே ஊழியம் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்த பொழுது, கடந்து செல்வதற்கு முன்புதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைமைக்கு முன்பாக, ஒரு பயங்கரமான தீமை நிறைந்திருக்கிற சூழ்நிலைமைக்கு முன்பாக, துன்பங்கள் சூழ்ந்திருக்கிற அனுபவத்திற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தை பவுலுக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் உன்னுடன் கூட இருக்கிறேன், இனி தீங்கு உனக்கு ஒரு நாளும் நேரிடுவதில்லை என்கிற வார்த்தையை ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கிறார். எனவே கடந்த 7 மாதத்திலே ஒருவேளை பலவிதமான இன்னல்களையும் தீமைகளையும் போராட்டத்தையும் சஞ்சலத்தையும் கண்ணீரையும் இழப்புகளையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்திலே, இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இதுவரையும் இருந்தவர் இந்த மாதத்திலும் உங்களோடு கூட இருந்து அற்புதமான காரியத்தை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். பவுல் அடியாருக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே, ஆமென், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. கடந்த நாட்களில் தீமைகள் உங்களை நெருங்கி நின்றது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனமே, அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எனவே தீங்கை குறித்து ஒரு நாளும் பயப்படாதீர்கள். தேவன் தீங்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு தேவன் தன்னுடைய சகோதரிடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், ஆனால் இந்நாளில் காண்கிறபடியே தேவன் எனக்கு எல்லா தீமையும் நன்மையாக மாற பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில தீமையை சத்துரு விதைத்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் எதிராக கொண்டு வந்திருக்கலாம். நேரடியாகவும் ரகசியமாகவும் உங்கள் வாழ்க்கையை தாக்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையை உடைத்து நிர்மலமாக்கினது போல உங்கள் வாழ்க்கையை கடந்து போகலாம். யோசேப்பு வாழ்க்கையிலே அது நடந்தது. தன் வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும் யோசேப்பு தீமையே தன் வாழ்க்கையிலே அவன் அறுவடை செய்தது போல இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம் தேவன். விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் எந்த காரியத்தை நிமித்தம் கடந்த நாட்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில தீமையை சத்துரு கொண்டு வந்தானோ, அவன் நேரடியாக உங்களுக்கு தீமையை அனுமதித்திருக்கலாம், மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு தீமையை அனுமதித்திருக்கலாம், பல சூழ்நிலைமைகள் மூலமாக உங்களுக்கு தீமையை அனுமதித்திருக்கலாம், பலவிதமான மந்திர சூனியம் செய்வினைகள் போன்ற காரியத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையை தீமைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்தில் இடைபட போகிறார். ஏனென்றால் நீங்கள் தனித்திருப்பதில்லை, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பவுலுக்கு ஆண்டவர் சொன்னது போல, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒரு தீங்கும் ஒரு நாளும் உன்னை வேதனைப்படுத்துவதில்லை என்று சொன்னவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமாய் நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. எனவே விசுவாசத்தோடு இந்த மாதத்தை தொடங்கும் போது சொல்லுங்கள், எத்தனை தீமையை கடந்த நாட்கள் நான் அனுபவித்தேனோ, என் வாழ்க்கையில் நான் சுமந்தேனோ, அதே தீமையை தேவன் நன்மையாக மாற பண்ணுவார் என்று வேதத்தில் வாசித்த வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சந்ததியிலும் தேவன் தீமைகளை நன்மையாக மாற பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் தீமையான சூழ்நிலையை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? சங்கீதம் 27வது சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தீங்கு நாட்கள் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எவ்வளவு தீங்கு சத்துரு நமக்கு எதிராக
நேராகவும் ரகசியமாகவும் கொண்டு வந்திருந்தாலும் தேவனுடைய கூடாரமாகிய மகிமைக்குள்ளே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய தெய்வீக ஆளுகைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது எத்தனை தீங்கை சத்துரு நமக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும் நம்முடைய கூடார மறைவிலே தேவன் நம்மை ஒளித்து மறைத்து பாதுகாக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி தீமையால் நிறைந்த ஒரு பூமி. நாம் பார்க்கிற எல்லாம் தீமை நிறைந்த ஒன்று. நாம் சந்திக்கிற எல்லாம் தீமையானவைகள் நிறைந்திருக்கிற ஒன்று. இந்த காரியத்திலிருந்து தேவன் சமூகத்தில் நாம் நன்மை பெற வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னமாகிய கூடாரத்துக்குள்ளே, அவருடைய உன்னதமான மகிமைக்குள்ளே நாம் அனுதினமும் பாதுகாக்கப்படும் பொழுது தீமை நிறைந்த இந்த பூமியிலே தேவன் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே நோவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 40 நாள் மழை பொழிந்தது. அந்த மழையிலே நோவா பேழைக்குள்ளே அவனுடைய குடும்பமும் அவனும் தங்கியிருந்த பொழுது, பாதுகாக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, பூமியில் இருந்த எல்லா ஜீவராசிகளும் மரித்து போயின. தீமை அவர்களை அழித்து போட்டது. ஆனால் நோவா மாத்திரமோ, பேழைக்குள் யார் தங்கியிருந்தார்களோ, பேழைக்குள் யார் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் மாத்திரம் உயிரோடு பாதுகாக்கப்பட்டார்கள். தீமை அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இந்த 8வது மாசத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு மீண்டும் உணர்த்த விரும்புகிறார். என் பிரசன்னத்தை அதிகமாக நாடுங்கள். என்னுடைய மகிமைக்குள்ளே அதிகமாக ஜீவிக்க விரும்புங்கள். சபையோடு ஐக்கியமாயிருங்கள். சபைக்கும் உங்களுக்கும் பிரிக்க முடியாத ஒரு உறவு காணப்படுவதாக. நோவாவின் பேழை எதை குறிக்கிறது என்றால் அது காலத்தின் சபையை குறிக்கிறது. சபைக்குள்ளே நாம் ஐக்கியமாய், சபைக்குள்ளே அங்கமாய், சபைக்குள்ளே நல்ல தேவ பிரசன்னத்தில் எல்லா காரியத்திலும் பங்களிப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கும் போது தேவன் நம்மை கூடார மறைவிலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். நோவாவின் காலத்திலே மழை என்கிற அந்த தீமை எழும்பிக் கொண்டே வந்தது. ஜனங்களும் ஜீவராசிகளும் எல்லாம் மாண்டு போயின. ஆனால் பேழைக்குள் இருந்த நோவாவோ பாதுகாக்கப்பட்டது. உண்மை என்றால் தேவனுடைய மறைவுக்குள்ளே நாம் மறைத்து கொண்டால், நாம் தங்கியிருந்தால் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருந்து நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அந்த தேவ பிரசன்னத்தோடு அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே உம்முடைய கூடாரம் மறைவிலே என்னை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, நோவாவை போல நாங்கள் பேழைக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவியத்தை எங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடும் ஆண்டவரே என்று நீங்கள் அனுதினமும் தேவ பிரசன்னத்தில் நீங்கள் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நம்மை கூடார மறைவில் மறைத்து வைத்து தீங்கு அணுகாமல், இப்பிரபஞ்சத்தின் வல்லமைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாமல் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. தீங்கு நாட்கள் நம்மை கூடார மறைவிலே பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டு. எனவே அந்த தேவன் இந்த 8வது மாதத்திலே ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது தீமை நன்மையாக மாறும் என்கிற 3 காரியத்தை உங்களோடு பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோടെ அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்தின் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். முதற் காரியம், யாருக்கு தீமை நன்மையாக மாறுகிறது என்றால் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறையவே கூடாது. எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு தீமைகள், எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எத்தனை போராட்டமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில தீமையை கர்த்தர் மாற்றுவார். யாபேஸ் சொல்லுகிறான், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே முன்னோர்களுடைய சாபத்து நிமித்தமாக, முன்னோர்களுடைய தீமை நிமித்தமாக, முன்னோர்கள் சந்தித்த வேதனை நிமித்தமாக என் வாழ்க்கையில் நான் தீமையை அனுபவிப்பது போல தெரிகிறதையா, என் வாழ்க்கையில் இருக்கிற தீமையை மாற்றும் என்று சொல்லி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த யாபேசுக்கு வேதம் இப்படி சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீமையை சந்திப்பது போல இருக்கலாம். எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, எல்லா நன்மையும் இருக்கிறது, எல்லா
விதத்திலும் நான் செழிப்பா இருக்கிறேன். ஆனா இதற்கும் நடுவிலே ஏதோ ஒரு காரியம், ஒரு தீமை என்னை பின்தொடர்கிறதே என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கையில ஒரு விடாய்த்து போன அனுபவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், யாபேசும் அன்றைக்கு அப்படிதான் தன் சகோதரருக்கு நடுவே அவன் கனம் பெற்றவனாய் இருந்தும் ஒரு பக்கத்திலே, ஒரு சூழ்நிலையிலே அவன் வாழ்க்கையில தீமை உள்ளே நுழைந்து கொண்டே இருந்தது. எப்படி? முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய வேதனையான வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமற்ற ஜீவியம், அது இவனுடைய வாழ்க்கையில உள்ளே புகுந்து அந்த வேர் செயல்பட ஆரம்பித்தது. அந்த சூழ்நிலைமையை கண்டுபிடித்த யாபேஸ் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே, நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் உமக்காக ஜீவிக்கிற பிள்ளை. ஆகவே என் உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் அல்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ முகத்தை நோக்கி பார்த்த யாபேசுக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு தேவன் தீமைகளை நன்மையாக மாற பண்ணுவார். யாபேசின் வாழ்க்கையில பின்தொடர்ந்த சாபத்தின் தீமைகள், சாபத்தின் நுகங்கள், சாபத்தின் வேர்கள், முன்னோர்கள் செய்த தீமையான காரியம், இரத்தம் சிந்துதலான காரியம், துன்மார்க்கமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் உங்களையும் உங்களுக்கு உண்டான குடும்பத்தையும் உங்கள் சந்ததிகளையும் தாக்கி கொண்டிருக்கும் என்றால் தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடங்கள். தேவனுடைய முகத்தை நோக்கி இந்த மாதத்தில் பார்க்க ஆரம்பிங்கள். ஆண்டவரே, அந்த சாபத்தின் வல்லமை என்னையோ என் சந்ததியோ என்னுடைய வித்தையோ தொடுவதற்கு அனுமதி இல்லை. நான் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் என்று நீங்கள் கதற ஆரம்பிக்கும் பொழுது, அவர் முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, யாபேசின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், பதில் கொடுத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் கண்ணீருக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 127வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், தாவீது இப்படி எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தி பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட வேற்றார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லிவிட்டு 7வது வசனத்தில் இப்படி ஆண்டவர் குறிப்பிடுகிறார், ஆமென், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார். ஏன் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறேன் என்றால், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் தீங்குக்குள்ளே அகப்பட்டதில்லை. தீங்குக்குள்ளாக அகப்பட்டு கிடந்தவர்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்த்த பொழுது விடுவிக்கப்பட்டார்கள் ஒழிய, நன்மையை பெற்றார்கள் ஒழிய, தேவனை நோக்கி பார்த்ததினால் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததில்லை. ஒருவேளை நீங்கள் தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். யாபேசை போல உங்கள் வாழ்க்கையின் எல்லைகள் குறுகி கொண்டு போனது போல இருக்கலாம். பெரிய ஒரு ஜீவியத்தை பரப்பளவில் இருந்த உங்கள் வாழ்க்கை இன்று சுருங்கி போனது போல இருக்கலாம். பெருக்கத்தில் இருந்த உங்கள் வாழ்க்கை சுருங்கி போனது போல இருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையை உள்ளே தொலைத்து கொண்டு போனது போல இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், என் முகத்தை நோக்கிப்பார், என் முகத்தை நோக்கிப்பார், என் பிரசன்னத்தில் அமர்ந்திரு, என்னோடு நேரம் செலவிடு, உன் வாழ்க்கையின் தீமையை நன்மையாக நான் மாற்றுவேன். யாபேசின் குறுகி போன எல்லையை, அந்த தீமையை ஆண்டவர் மாற்றின பொழுது அவன் ஜீவியம் மாற ஆரம்பித்தது. ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. கர்த்தர் அற்புதம் செய்தார். எனவே உங்கள் வாழ்க்கையில் தேவனை நோக்கி பார்க்கும்போது தீமைகளை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஒரு ஆமேன் சொல்லுங்கள். 2வது காரியம், ஆமேன், செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் தீமை எப்ப மாற்றுவார்? வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண்பதில்லை. ஆமென். 2வது யாருக்கு தீமை மாறும்? யாருக்கு தீமை நன்மையாக மாறும் என்றால், உங்கள் நடுவில் அவர் வாசம் செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தின் நடுவே அவர் வாசம் செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நடுவே அவர் வாசம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஜீவியத்தின் எல்லா காரியத்திலும் அவர் மைய புள்ளியாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கடந்த 7 மாதத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் கொடுத்தோமா?
அவரை வைக்க வேண்டிய இடத்தில் நாம் வைத்தோமா? இல்லை அவரை புறம் தள்ளிவிட்டு நம்முடைய வாழ்க்கையின் சுயத்திற்கும் நம்முடைய இஷ்டத்தின் காரியத்திற்கு ஒப்பு கொடுத்து உலகம் இழுத்த போக்கிலே நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் கடந்து போனதா? ஆண்டவர் இந்த வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது தீமை மாற ஆரம்பிக்கிறது. உங்கள் நடுவில் கர்த்தர் மாற்றுவார். எப்பொழுது அவர் நடுவில் வாசம் பண்ணுவார்? எப்போது அவர் நம் நடுவில் இருந்து ஆளுகை செய்வார்? ஆமென். வேதம் சொல்லுகிறார், அதே செப்பனியாவின் அதிகாரம் 3வது அதிகாரம், ஆமென், ஹல்லேலூயா, 13வது வசனத்திலே வாசிக்கிறேன், இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் நாவில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. எப்பொழுது தீங்கு மாறும் என்றால், அவர் எப்பொழுது நடுவே வாசம் பண்ணுவார் என்றால், வாழ்க்கையில பரிசுத்தம், மறுரூபம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம், இந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம் நடுவே ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நடுவே என்ன காரியம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? உலகம் உங்களை ஆளுகை செய்கிறதா? பணம் உங்களை ஆளுகை செய்கிறதா? உறவுகளே உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்களா? உலகத்தின் வேலை காரியங்கள் உங்களை அதிகமாக ஆளுகை செய்கிறதா? உங்கள் வாழ்க்கையின் மையப்புள்ளியில் எது இருக்கிறது? தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்க விரும்புகிறேன் என்று யாபேசை போல ஒப்பு கொடுங்கள். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு நேராக, மறுரூபத்திற்கு நேராக, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்கள் நடுவில் ஆளுகை செய்வார். உங்கள் நடுவே அவர் இருப்பார். அப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற தீமைகள் உங்களை விட்டு அகன்று போகும். நன்மை உங்கள் வாழ்க்கையில் குடிக்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. எனவே அந்த விசுவாசத்தோடு இந்த 8வது மாதத்தில் கால் எடுத்து வைப்போம். கர்த்தர் பலத்த கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வது ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம், ஆமென், 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பு மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க வட்டவில்லை என்று சொல்லி தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். 3வது காரியம், யாருக்கு தீங்கு நேரிடாது தெரியுமா? யாருக்கெல்லாம் தீமை நன்மையாக மாறும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிற பாதையிலே நடக்கிற உனக்கு, என் சித்தத்தை நிறைவேற்றுகிற உனக்கு தீமை ஒருபோதும் உன்னை அணுகுவதில்லை. பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பிரயாணத்தில் போ, நான் உன் கூட இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மிஷனரி பிரயாணத்தில் உன் கூட நான் இருப்பேன் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். தேவனுடைய வார்த்தை வந்தவுடனே எவ்வளோ பெரிய சேதங்கள் அவனுக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறது என்று அறிந்திருந்தும், எவ்வளவு நஷ்டங்கள் அவனுக்கு வரும் என்று அறிந்திருந்தும், எவ்வளவு பாதகமான காரியம் தன் வாழ்க்கையில் வரும் என்று பவுல் அறிந்திருந்தும், தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், இந்த கடினமான பாதையை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி அந்த கடினமான ஊழிய பாதையை பவுல் தேர்ந்தெடுத்த பொழுது ஒரு கட்டத்தில் மெலித்தா தீவிலே அவன் கப்பல் பிரயாணத்தில் வந்து இறங்குகிறார். பல கப்பல் சேதங்களுக்கு நடுவே உயிர் பிழைத்து வந்து மெலித்தா தீவில இறங்குகிறார். அப்பொழுது குளிர் அதிகமாக இருக்கும் போது விறகுகளை வாரி இறைத்து நெருப்பை மூட்டும் பொழுது, அந்த விறகுகளை எடுக்கும் பொழுது அதற்குள்ளே இருந்து ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கவி கொள்கிறது. இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. இவ்வளவு கொடிய ஆபத்திலிருந்து தப்பினவன் இந்த சூழ்நிலைமையில வந்து அவன் மரணத்திற்கு நேராய் கடந்து போக போகிறானே என்று சொல்லி எல்லாரும் பவுலின் மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நொடிகளிலே இவன் உடல் வீங்கி என்ன பண்ணான், வெடித்து கீழே விழுந்து சாக போகிறான் என்று சொல்லி எல்லாரும் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொழுது பவுல் மாத்திரம் அந்த விஷப்பூச்சியை நெருப்பில் உதறிவிட்டு எந்த தீங்கும் இல்லாமல் அவன் அமர்ந்திருக்கிறதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. இது எப்படி நடந்தது? சாத்தியம் இல்லையே. அவன் கைகளில் விரியன் பாம்பு கவ்வி கொண்டிருக்கிறது. சடுதிலே மரித்து போவான், தீங்கு அவனை அழித்து போடும் என்று நினைத்த பொழுது
தேவனுடைய சித்தத்திற்கு நேராய் கடந்து போகிற ஒருவரையும் உலகத்தின் தீமையோ, சத்துருவின் தீமையோ, எப்பிரபஞ்சத்தின் வல்லமையான தீமையோ, மந்திரத்தின் தீமையோ, ஹல்லேலூயா, எந்த விதமான காரியத்தின் தீமையோ உங்களுக்கு விரோதமாய் ஏவப்பட்டிருக்கலாம். வேதம் ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றியிருக்கிறார். எனவே தீமை என் வாழ்க்கையில இருக்கிறதே, கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேனே, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்ததா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். 8வது மாசத்துல ஆண்டவர் இந்த 3வது காரியத்தை சொல்லுகிறார். என்னுடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு, என் வார்த்தையின் சத்தத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு, நான் காட்டும் பாதையில போவதற்கு நீ உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. எவ்வளவு பெரிய தீமை உன்னை அழிக்க நினைத்தாலும் உன்னை பத்திரமாய் கரை சேர்க்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் தீமையின் நடுவில் விட்டு கொடுக்க மாட்டேன், தீமைகளை நன்மையாய் மாற பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த 8வது மாசத்துல ஆண்டோடைய பிரசன்னத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆமென். பவுலுக்கு சொன்னது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவரும் உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லை. கடந்த 7 மாதத்துல நீங்க தீங்கை சந்தித்தீர்களா? வாழ்க்கையில் இழப்பை சந்தித்தீர்களா? கண்ணீரின் பாதையில கடந்து சென்றீர்களா? கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்கிறார், தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் நம் நடுவே இருக்கிறார். அவர் ஒரு நாள் நமக்கு தீங்கை அனுமதிக்க மாட்டார். தீங்கு வருவது போல தெரியலாம், தீங்கு நம்முடைய வாழ்க்கையில வந்தது போல தெரியலாம், ஆனால் அது உங்களை ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் தான் தீமையை ஆளுகை செய்வீர்கள். விசுவாசத்தோடு இருப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த மாசத்தில் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் தனிப்பட்ட ஜெபியத்திலும், உங்கள் சந்ததியிலும் தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றுவார். விசுவாசத்தோடு கடந்து வாருங்கள். நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் காலெடுத்து வையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி, இந்த மாதத்து தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி, ஆமென், தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர். எத்தனை தீமையான சூழ்நிலைகள் சத்துருங்களுக்கு விரோதமாய் ஏவினாலும், மனிதர்களுக்கு விரோதமாய் ஏவினாலும், நேரடியாகவும் ரகசியமாக எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாலும், எங்கள் நன்மை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். யாபேசு ஜெபித்தது போல, ஆமென், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர். அதே போல இந்த மாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் எத்தனை தீமையை நாங்கள் சந்தித்திருந்தாலும், இந்த 8வது மாசத்தில் விசுவாசத்தோடு ஒன்றை நாங்கள் உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நிர்பந்தமான நிலைமையில், இந்த நிர்பந்தமான சூழ்நிலைமையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அது விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும். உம்முடைய நன்மைக்கு ஏதுவான ஜீவியத்துக்கு நேராக எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை கடந்து வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.